இந்த உலகத்தில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் ஒரு 7-8 புத்தகங்கள் இருக்கிறது. அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் முதல் 3 இடங்களை பெறும் புத்தகங்கள் பைபிள், குர்ஆன், பகவத்கீதை. ஆச்சரியமான உண்மை பாருங்கள். இந்த மூன்றும் 3 தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட 3 மதங்கள் சம்பந்தப்பட்டவைகள். அந்த மதங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வாழுகிற நாடுகளில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் எந்த மதத்தையும் சேராமல், எந்த ஜாதியையும் சேராமல், எந்த இடத்தையும் சேராமல் உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமைக்குரிய ஒரே இலக்கியம் திருக்குறள். திருக்குறள் மட்டும்தான். சமய நூல்களுக்கு, கடவுளை பாடும் நூல்களுக்கு இல்லாத பெருமை திருக்குறளுக்கு உண்டு. எந்த அளவுக்கு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வரலாறு திருக்குறளின் சிறப்பை உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய தனிச்சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு. திரு என்றால் உயர்ந்தது. வழக்கமாக ஒருவர் பெயரை சொல்லி அழைக்கிற போது திரு என்று சொல்லி சேர்க்கிறோம். திரு என்றால் பெருமைக்குரியவர், உயர்ந்தவர். திருக்குறள் என்கிற சொல்லில் திரு என்பது அதன் உயர்வை காட்டுகிறது. குறள் என்கிறது அதன் அளவை காட்டுகிறது. கருத்தால் உயர்ந்ததும் அளவால் சிறியதுமானதால் அது திருக்குறள் என்று பெயர் பெற்றது. இதிலும் ஒரு சிறப்பு இருக்கிறது. 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் தெய்வங்களை பற்றி பாடப்பட்ட நூல்களுக்குத்தான் திரு என்ற அடைமொழி உண்டு. முருகனை பற்றி பாடுவது திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை. ஆண்டாள் பாடியது திருப்பாவை, மணிவாசக பெருமான் பாடியது திருவம்பாவை என்று சமய இலக்கியங்களுக்குத்தான் திரு என்கிற அடைமொழியை தமிழில் தருவார்கள். ஆனால் எந்த சமயத்தையும் சேராமல், எந்த சமய அடையாளமும் இல்லாமல் திரு என்கிற மதிப்பிற்குரிய அடைமொழியை பெற்ற தமிழின் ஒரே இலக்கியம் திருக்குறள். திருக்குறள் மட்டும்தான். இந்த சிறப்பு திருக்குறள் தவிர வேறு எந்த நூலுக்கும் தமிழில் தரப்படவில்லை. ஏன் திருக்குறள் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படுகிறது? ஏன் உலகம் முழுவதும் வாசிக்கப்படுகிறது? எவ்வளவு காலமாக வாசிக்கப்படுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 1904ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தார். தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போது அவர் காந்தி இல்லை, பெயர்தான் காந்தியை தவிர ஒரு மகாத்மா இல்லை. இந்திய அரசியலில் யாருக்கும் அவரை தெரியாது. வாஸ் an advocate in South Africa, அவ்வளவுதான். ஒரு வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவில் வேலை பார்த்த காந்திக்கு அவர் மகாத்மாவாக உயர்வதற்கு மிக முக்கியமான பண்பு அவரது வாசிக்கும் பழக்கம். நிறைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் காந்திக்கு இருந்தது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்த ருஷ்ய மாமேதை லியோ டால்ஸ்டாயின் படைப்புகளை காந்தி படித்தார். வக்கீல் வேலை பார்த்த காந்தி வேலை பார்த்த நேரம் போக ருஷ்ய இலக்கியங்களின் மீது ஈடுபாடு கொண்டு டால்ஸ்டாயின் கதைகளை, நாவல்களை படிக்கிறார். இது நடக்கிற ஆண்டு 1904. டால்ஸ்டாயின் எழுத்துக்களில், கதைகளில் மனதை பறிகொடுக்கிறார் காந்தி. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று செய்தி. காந்தி ஒரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மாவாக மாறியதற்கு காரணம் வாசிப்பு. டால்ஸ்டாயின் எழுத்துக்களில் மனம் பறிகொடுத்த காந்தி தனக்கு மிக விருப்பமான எழுத்தாளரான டால்ஸ்டாய்க்கு பெருமை சேர்க்க விரும்பினார். 2 விதத்தில் பெருமை சேர்த்தார். தான் சம்பாதித்த பணத்தில் தென்னாப்பிரிக்காவில் ஒரு சிறிய தோட்டம் வாங்கினார் காந்தி. அதற்கு தன் தாயின் பெயரையோ, தனக்கு விருப்பமான கடவுளின் பெயரையோ, தன் பெயரையோ, மனைவியின் பெயரையோ காந்தி வைக்கவில்லை. தன் எழுத்தால் தன்னை கவர்ந்த டால்ஸ்டாயின் பெயரைத்தான் தான் வாங்கிய பண்ணைக்கு வைத்தார் காந்தி. டால்ஸ்டாய் பண்ணை என்று பெயர் வைத்தார். டால்ஸ்டாய் பண்ணை என்று பெயர் வைத்ததற்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தி ருஷ்யாவில் இருந்த டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதினார். அவரது படைப்புகளை பாராட்டி எழுதினார். பாராட்டி எழுதிவிட்டு காந்தி அந்த கடிதத்தில் ஒரு கேள்வியை இணைத்தார். உங்கள் படைப்புகளில் சொல்லப்படும் அறக்கருத்துக்கள், நீதி கருத்துக்கள் என் மனதை பெரிதும் கவர்ந்திருக்கிறது. இவைகளை நீங்கள் எங்கே இருந்து பெற்றீர்கள்? நீங்களாகவே சிந்தித்து எழுதினீர்களா, அல்லது வேறு ஏதேனும் அற நூல்களில் வாசித்து எழுதினீர்களா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதினார். அதே கடிதத்தில் ஒரு முறை தான் வாங்கி இருக்கிற டால்ஸ்டாயின் பெயர் வைத்த பண்ணைக்கு டால்ஸ்டாய் வர வேண்டும் என்று அழைப்பும் விடுத்தார். ஒரே கடிதத்தில் டால்ஸ்டாய்க்கு அழைப்பு, டால்ஸ்டாய்க்கு பாராட்டு, டால்ஸ்டாய் இடத்தில் ஒரு கேள்வி. கடிதம் இன்றைக்கு போல் மின்னஞ்சலோ, இன்னைக்கு போல் அலைபேசியோ அடுத்த நொடியில் செய்தி போய் சேரும் காலம் இல்லை. அது தென்னாப்பிரிக்காவில் காந்தி எழுதிய கடிதம் சில வாரங்களுக்கு பிறகு சோவியத் யூனியனுக்கு போகிறது.
ரஷ்யாவிற்கு. அப்ப சோவியத் யூனியன் இல்லை, ருஷ்யாவிற்கு போகிறார். ருஷ்யாவின் கடைக்கோடி பகுதியில் வாழ்ந்த டால்ஸ்டாய் தனக்கு வந்த கடிதத்தை படித்துவிட்டு காந்திக்கு பதில் எழுதுகிறார். அந்த பதிலில் காந்திக்கு டால்ஸ்டாய் எழுதினார், நான் சொல்வது எதுவும் கற்பனை அல்ல. நீங்கள் காந்தியின் கடிதங்கள் என்று வெளியாயிருக்கிற புத்தகங்களை வாங்கி படித்தால் இந்த கடிதம் இடம்பெற்றிருக்கிறது. காந்திக்கு வந்த கடிதங்கள் என்று தனி புத்தகம் இருக்கிறது, அவைகளில் இருக்கிறது. ஆவணங்களில் ஆதாரமாக இருக்கிற செய்திகளை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். டால்ஸ்டாய் திரும்ப கடிதம் எழுதினார், உங்கள் அழைப்பை நான் மதிக்கிறேன், ஆனால் என்னால் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. என் வயது காரணமாக நான் தென்னாப்பிரிக்காவுக்கு வர இயலாது. ஒன்று. இரண்டாவது, தாங்கள் காட்டிய அன்புக்கும் தங்கள் பண்ணைக்கு என் பெயர் வைத்ததற்காகவும் நன்றி பாராட்டுகிறேன். மூன்று, நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு நான் விடை சொல்ல விரும்புகிறேன். என் புத்தகத்தில் இடம்பெற்ற அறக்கருத்துக்கள், நீதி கருத்துக்கள், மேன்மையான கருத்துக்களை நான் எங்கே இருந்து பெறுகிறேன் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். மிஸ்டர் காந்தி, நீங்கள் பிறந்த இந்தியாவின் தென்பகுதியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகத்தை படித்துத்தான், அந்த புத்தகம் சொல்லும் கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் என் நாவல்களையும் சிறுகதையையும் நான் எழுதுகிறேன். உங்கள் நாட்டின் தென்பகுதியிலே இருந்து ஜெர்மனியில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகத்தின் பெயர் திருக்குறள் என்று டால்ஸ்டாய் எழுதினார். எப்போ? 1904ஆம் ஆண்டு. இன்றைக்கு 120 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கோ பிறந்த டால்ஸ்டாய் ஜெர்மன் மொழிபெயர்ப்பில் திருக்குறளை படித்திருக்கிறார். இன்னும் கூட ஆச்சரியமான ஒரு வரலாற்று செய்தி சொல்கிறேன். ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தினுடைய உடுமலைப்பேட்டை தாலுகாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசன்குளம் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் பிறந்த கந்தப்பன் என்கிறவர் அந்த காலத்தில், எப்போ 1812ஆம் ஆண்டு, இன்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒன்றில்லை ரெண்டில்லை 200 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரைக்கு குடிபெயர்ந்து போகிறார் வேலை நிமித்தமாக. என்ன வேலை? அன்றைக்கு மதுரையில் கலெக்டராக இருந்த, மாவட்ட ஆட்சியராக இருந்த ஹாரிங்டன் என்பவருக்கு துணையாக சமையல் வேலைகள் செய்வதற்கும் அவருக்கு தேவையான அனைத்து பணியுடைகளையும் செய்வதற்காகவும் இந்த கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த, ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தப்பன் மதுரையில் போய் வேலை செய்கிறார். அவர் பெயர் ஹாரிங்டன். அந்த கலெக்டர் பெயரில் அவர் செய்த நற்பணிகளுக்காக சென்னையில் ஒரு தெருவுக்கு அவர் பெயர் இருக்கிறது. ஹாரிங்டன் மதுரையில் கலெக்டராக இருந்த அதே காலகட்டத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று அழைக்கப்பட்ட சென்னை மாகாணம் முழுவதற்கும் எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சேர்த்து ஒரு கவர்னர் இருந்தார். அவர் பெயர் எல்லீஸ். 1804ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்த எல்லீஸ் தமிழ்நாட்டிற்கு வந்த உடனேயே தமிழ் படிக்க ஆரம்பித்தார். பிழையில்லாமல் தமிழ் படித்தார். படித்துவிட்டு எல்லீஸ் தன் குறிப்புகளில் எழுதினார், உலகத்தில் நான் பார்த்த மொழிகளிலேயே ஆகச்சிறந்த மொழி என்று தமிழை கொண்டாடினார். எனவே தமிழில் அதுவரை ஓலைச்சுவடிகளிலே இருந்த படைப்புகளை எல்லாம், இலக்கியங்களை எல்லாம் முதன்முறையாக காகிதத்தில் ஏற்றி அச்சுக்கு கொண்டு வரும் வேலையை எல்லீஸ் செய்தார். அப்படி எல்லீஸ் தமிழுக்கு தொண்டு செய்தார் என்பதற்காகவே மதுரையில் ஒரு நகருக்கு பெயர் எல்லீஸ், ஒரு தெருவுக்கு பெயர் எல்லீஸ். மதுரையில் பேருந்து நிலையத்திற்கு நேரே பின்புறம் இருக்கிற பகுதிக்கு பேர் எல்லீஸ் நகர். அந்த எல்லீஸ் வேறு யாரும் இல்லை, 1804ஆம் ஆண்டு சென்னைக்கு கலெக்டராக வந்த ஒரு வெள்ளைக்காரர். நன்கு தமிழ் படித்திருந்த எல்லீஸ், தமிழ் இலக்கியங்களின் பால் ஈடுபாடு கொண்ட எல்லீஸ் தமிழிலே எழுதப்பட்ட எல்லா ஓலைச்சுவடிகளையும் சேர்க்க ஆரம்பித்தார். எங்கிருந்து கிடைத்தாலும் அந்த ஓலைச்சுவடிகளை வாங்கி படிப்பார். அப்படி ஒரு நாள் கந்தப்பனுக்கு, மதுரையில் வேலை பார்த்து கொண்டிருந்த கந்தப்பனுக்கு, ஹாரிங்டனுக்கு சமையல் வேலை செய்து கொண்டிருந்த கந்தப்பனுக்கு எரிப்பதற்கு விறகு, சாணம், அட்டை, குப்பை இவைகளோடு 10 கட்டு ஓலைச்சுவடிகளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பொறுப்பில்லாமல் மதிப்பில்லாமல் ஓலைச்சுவடிகளை தீயில் போட்டு எரிக்கிற பழக்கம் நம் நாட்டில் இருந்தது. ஆத்துல கொண்டே போட்டுருவாங்க ஆடி 18 அன்னைக்கு. அப்படி தனக்கு அடுப்பெரிப்பதற்காக வந்த ஒரு ஓலைச்சுவடி ரொம்ப நேர்த்தியாக இருப்பதை பார்த்துவிட்டு, அது அழகாக இருப்பதை பார்த்துவிட்டு, அதை எரிக்க மனமில்லாத கந்தப்பன் அதை ஹாரிங்டன் இடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். எல்லீஸ் துரைக்கு ஓலைச்சுவடிகள் என்றால் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இதை அனுப்புங்கள் அவருக்கு என்று கந்தப்பன் அடுப்பெரிக்காமல் பத்திரப்படுத்தி ஹாரிங்டனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். ஹாரிங்டன் அதை எல்லீஸுக்கு அனுப்புகிறார். தன்னிடம் வந்து சேர்ந்த அந்த ஓலைச்சுவடியை பிரித்து பார்த்து படித்து விட்டு வியந்து, உலகத்தில் இதற்கு இணையான இலக்கியம் இல்லை என்று பாராட்டி புகழ்ந்து எழுதிவிட்டு 1812ஆம் ஆண்டு முதன்முறையாக அச்சில் இருந்த
அந்த ஓலைச்சுவடியில் இருந்த பிரதிகளை அச்சில் ஓலைச்சுவடியில் எப்படி இருந்ததோ அதே போல அச்சேற்றி புத்தகமாக எல்லிஸ் கொண்டு வந்து தந்தார். ஓலைச்சுவடியில் இருந்து அச்சேறிய தமிழின் முதல் இலக்கியம், எல்லிஸ் அச்சேற்றிய முதல் படைப்பு திருக்குறள். கந்தப்பன் ஹாரிங்டனுக்கு கொடுத்து, ஹாரிங்டன் எல்லிஸுக்கு கொடுத்து, எல்லிஸ் அச்சேற்றிய புத்தகம் 1812ஆம் ஆண்டு எல்லிஸ் பதிப்பித்த அந்த பிரதி சென்னையில் கன்னிமரா நூலகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. ரோஜா முத்தையா மன்றத்திற்கு போனால் நீங்கள் எல்லிஸ் போட்ட புத்தகத்தின் பிரதியை பார்க்கலாம். இப்படி 100 ஆண்டுகளுக்கு மேல் காப்பாற்றப்பட்ட, வாசிக்கப்பட்ட ஒரு பேர் இலக்கியம் திருக்குறள். இந்த உலகத்திலேயே இல்லறம் துறவரம் இரண்டையும் பாடிய ஒரே இலக்கியம் திருக்குறள் தான். இல்லறத்தை பாடுகிறவர்கள் துறவரத்தை பாட மாட்டார்கள், துறவரத்தை பாடுகிறவர்கள் இல்லறத்தை பாட மாட்டார்கள். ஆனால் 2 அறங்களையும் பாடியவர் திருவள்ளுவர். நான் சொன்னேன் பாருங்கள், உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கிறவர்களுக்கு புரியும். குறிப்பாக ஒரு பிரெஞ்சு மாணவருக்கு திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து அதன் பிரதியை கையில் கொடுத்து, இது தமிழில் எழுதப்பட்டது, தமிழ்நாட்டிலே இருந்து இது வந்திருக்கிறது, இது எழுதியது திருவள்ளுவர் என்கிற எந்த அறிமுகமும் இல்லாமல் பிரெஞ்சில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் பிரதியை ஒரு பிரெஞ்சு மாணவரின் கையில் நீங்கள் கொடுத்தால் அது எந்த மொழியில் எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எந்த நாட்டிலே இருந்து எழுதப்பட்டது என்று அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் 1330 குறளிலும் தமிழின் பெருமையை, தமிழர்களின் பெருமையை, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற ஒற்றை வரியில் ஜாதிகளையும் மதங்களையும் கடந்த வள்ளுவம் என்கிற மாபெரும் நூலில் தமிழுக்கு பெருமை சேர்த்த அந்த மாபெரும் படைப்பில் தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்ற சொற்களே கிடையாது. இந்த சொற்களே இல்லாமல் தமிழின் பெருமையை உலகத்திற்கு உயர்த்தியவர் திருவள்ளுவர். திருமாலுக்கு 10 அவதாரங்கள் என்பார்கள். அதில் ஒரு அவதாரத்தில் திருமால் சிறிய வடிவத்தில் வாமன அவதாரம் எடுத்து 3 அடி எடுத்து உலகத்தை அளப்பார் என்று புராணம் பேசுகிறது. நான் மிகுந்த பெருமிதத்தோடு சொல்ல விரும்புகிறேன், கடவுளுக்கே கூட இந்த உலகத்தை அளப்பதற்கு 3 அடி தேவைப்பட்டது. ஆனால் நம் ஆசான், நம் முன்னோடி, நம் மூத்த தகப்பன் வள்ளுவனுக்கு இந்த உலகத்தை அளப்பதற்கு 1.25 அடிதான் தேவைப்பட்டது. 7 சீர்களில் 1.25 அடியில் உலகளந்த பெருமை வள்ளுவத்துக்கு உண்டு என்பதாலே தான் பாரதி துணிந்து பாடினார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து என்று பாடினார். நீங்கள் தருவதால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் உலக புகழ் பெற்றது என்று சொல்வதால் உலகம் ஒப்புக்கொள்ளுமா? இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலே இருக்கிற அறிஞர்களும் மொழியியல் அறிஞர்களும் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அனைத்து நீதிகளையும் அறங்களையும் பேசுகிற ஒரு நூல், ஒரே நூல். நான் இன்னும் கூட உங்களுக்கு சொல்கிறேன், காதலை காதலை திருக்குறள் பாடியது போல இன்னும் தமிழ் சினிமா பாடவில்லை. நான் சினிமாக்காரன், சினிமா துறையில் பணியாற்றுகிறேன். 2 தேசிய விருது பெற்ற படங்களுக்கு பணியாற்றி இருக்கிறேன். வணிக ரீதியாக வெற்றி பெற்ற 8 ஆவண படங்களை தயாரித்து இயக்கி இருக்கிறேன். இப்போதும் கூட ஒரு பெரிய பெரிய பிரபலமான நட்சத்திரத்தின் திரைப்படத்தில் பணியாற்றுவதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறேன். நான் சினிமாக்காரன் தான் சொல்கிறேன், சினிமா இன்னும் பாடாத காதலை, காதலின் அற்புதத்தை, மேன்மையை, பிரிவை, துயரத்தை, உணர்வை, கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்ற குரலுக்கு பிறகுதான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்று கம்பன் கூட எழுதினான் என்றால், காதலை கம்பன் பாடுவதை விடவும் இளங்கோ பாடியதை விடவும், ஏன் தமிழில் எவர் பாடியதை விடவும் உயர்ந்த மொழியில் சிறந்த விதத்தில் பாடிய பெருமை வள்ளுவனுக்கு உண்டு. கம்பன் வள்ளுவனும் வேறு வேறு காலம். இன்னொரு அதிசய உண்மை சொல்கிறேன் கேளுங்கள். எல்லோரிலும் மூத்தவன் வள்ளுவன், 2000 ஆண்டுகள். ஆனால் தமிழில் எழுதப்பட்ட எல்லா படைப்புகளிலும் தன் கருத்தை, தன் சொல்லை, தன் எண்ணத்தை செலுத்தி வள்ளுவனின் ஆதிக்கம் இல்லாமல், வள்ளுவனின் சிந்தனை இல்லாமல், வள்ளுவனின் எண்ணம் இல்லாமல் தமிழில் ஒரு வரி கூட எழுத முடியாது என்கிற அளவிற்கு வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் எழுதிய பெருமை உடையது திருக்குறள். நண்பர்களே, இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் 6 மொழிகள் தான். அந்த 6 மொழிகளில் 4 மொழிகளை யாரும் பேசுவதில்லை. அவை இறந்த மொழிகள், டெட் லாங்குவேஜஸ். மொழியியல் வல்லுநர்களே சொல்லி தீர்ப்பளித்து விட்டார்கள், அவை இறந்த மொழிகள். 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் 6 தான். அவைகள் தான் செம்மொழிகள். 6 செம்மொழிகளில்
4 மொழிகளை எவரும் பேசுவதில்லை, அவை இறந்துபட்டன. அந்த மொழிகளில் எழுத்து இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, ஆனால் பேச ஆள் இல்லை. ஆனால் எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு இன்னும் மனிதர்கள் உயிரோடு உயிர்ப்போடு பேசிக் கொண்டிருக்கிற மொழிகள் 2 மொழிகள் தான். ஒன்றின் பெயரை நான் சொல்கிறேன், இன்னொன்றின் பெயரை நீங்கள் சொல்லி எனக்கு உதவ வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 2000 ஆண்டுகளை கடந்து எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு உயிர்ப்போடு மக்கள் பேசும் மொழிகள் 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். 2000 ஆண்டுகளை கடந்து இன்னும் உயிர்ப்போடு இருக்கும் உலகின் 2 மொழிகளில் ஒன்று நம் தாய்மொழி. ஆனால் 2000 ஆண்டு என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் கீழடியில் நடந்த ஆய்வுக்கு பிறகு தயவு செய்து கீழடியை பற்றி தேடி படியுங்கள். கீழடி நம் தாய்மடி. கீழடியை பற்றி நீங்கள் படித்தால் கீழடி சொல்லுகிற உண்மை, சீனத்தின் வயது 2000, தமிழின் வயது 3500. 3500 ஆண்டுகள் கடந்தும் உயிர்ப்போடு வாழ்கிற ஒரு மொழி தமிழ். அந்த மொழிக்கு பெருமை சேர்க்கும் இலக்கியம் திருக்குறள். நிறைவாக ஒரே ஒரு குறள் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடித்த குறள், உங்களுக்கெல்லாம் பயன் தரும் என்பதால் சொல்கிறேன். தெய்வம் தராததை, தெய்வத்தால் கொடுக்க முடியாததை, தெய்வத்தால் கொடுக்க முடியாத இடத்தில் இருப்பது கல்வி. தெய்வம் தெரிந்து கொள்ள முடியாத இடத்தில் இருப்பது வினாத்தாள். அதற்கு விடை எழுத வேண்டியது தெய்வம் இல்லை, நீங்கள் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் எழுதிவிட்டு போயிருக்கிறான், எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார், எல்லாம் கடவுள் செய்வார், கடவுள் காப்பாற்றுவார் என்று நம்பினால் அது நம்பிக்கை இல்லை, அது மூட நம்பிக்கை. தாகம் எடுக்கிற ஒரு குதிரையை, தாகம் எடுத்த ஒரு குதிரையை குளத்தருகே கூட்டிக் கொண்டு போவது யார் வேலை? குதிரைக்காரனின் வேலை. ஆனால் தாகத்திற்கான தண்ணீர் குடிப்பது குதிரையின் வேலை. உங்களுக்கு தாகம் இருந்தால், உங்களுக்கு தேடல் இருந்தால், கல்வியில் உயர்ந்து மிக உயர்ந்த இடங்களுக்கு, மிக உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் உயர்வுக்கு உழைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினால், தெய்வ நம்பிக்கை இல்லை, உழைப்புதான் காப்பாற்றும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நன்றி.